தமிழ் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதுதான் நமது நோக்கம். அதை விடுத்து இந்த அரசாங்கத்தையோ தேசிய கொடியோ மதிப்பது நமது நோக்கம் அல்ல என்பதை ஆணித்தரமாக இங்கு நாம் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். இதை பாருங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இலங்கையினுடைய தேசிய கொடியை இறக்கினார்கள் என்றும் கருப்பு கொடியை ஏற்றினார்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 மாணவர்களை இன்றைய தினம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் அழைக்கப்பட்டு அவருடைய வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை 9:30 மணி முதல் தற்சமயம் வரை இந்த 3 மாணவர்களும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிலே தங்களுடைய வாக்குமூலங்களை தெரிவித்திருக்கிறார்கள். மிக நீண்ட நேர வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் தற்சமயம் 3 மாணவர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக சட்டமா அதிபருக்கு தங்களுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமா அதிபரிடமிருந்து மேலதிக ஆலோசனைகள் வழங்கப்படுகின்ற பொழுது தேவைப்படின் இந்த மாணவர்களை மீண்டும் அழைப்பதாக குறிப்பிட்டு இன்றைய தினம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து இவர்களுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த மாணவர்கள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக சில பல்கலைக்கழக மாணவர்களாக சில நடவடிக்கைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அது அவர்களுடைய உணர்வு பூர்வமான ஒரு விடயம், உணர்வோடு சம்பந்தப்பட்ட விடயம், தமிழ் மக்களுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த வகையிலே அவர்களுக்கு எங்களுடைய பேராதரவை, எங்களுடைய உதவியை, ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னிடம் அவர்கள் சட்டத்திரணி ஒருவரை தருமாறு வேண்டியிருந்தார்கள், சட்ட ஆலோசனை வழங்குமாறு கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே நான் இன்றைய தினம் அவர்களுக்கான சட்ட ஏற்பாடுகளை, சட்ட பிரதிநிதித்துவத்தை மேற்கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக இவர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் தொடர்ந்தும் சட்ட ரீதியான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் தயாராக இருக்கின்றோம். இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திலே கருதி கொண்டு அவர்களோடு தொடர்ந்தும் நாங்கள் உறுதியாக பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வணக்கம். நல்பிரகாஷ் அபிஷேக், கலைப்பட மாவட்டத்தின் செயலாளர். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இளைஞர் சுதந்திரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ சமூகமாக தேசிய கொடி ஏற்றியதாகவும் கருப்பு கொடி இறக்கியதாகவும் கருப்பு கொடி ஏற்றியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு நாங்கள் இன்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். இந்த விஷயம் எங்களோட பதிவாளருக்கு பதிவாளர் மூலமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதிவாளருக்கு பதிவாளர் மூலமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு நாங்கள் இன்று விசாரணையின் பேரில் வந்தோம். எங்களது நவல் வாக்குமூலம் பெற்றிருக்கிறோம். வாக்குமூலத்தை பெற்று எங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுப்பிட்டோம். மற்ற நாங்கள் இந்த வாக்குமூலம் பெறதுக்கு இங்கே வாரத்துக்கு இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்கின்ற எங்களோட சட்டத்தரணிகளுக்கு நாங்கள் சொல்லி அவையில் மூலமாக எங்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டது. ஆகவே இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருந்த சட்டத்தரணிகளுக்கும் மற்றும் இந்த சமயத்தில் எமது பல்கலைக்கழகத்தில் விசாரணைக்கு மாணவர்கள் அழைக்கப்பட்டதை ஏன் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை வலியுறுத்தியும் மாணவர்கள் இப்போது பல்கலைக்கழகத்தில் போராட்ட நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கான கேள்விப்பட்டோம். இவ்வாறாக எமக்கு பக்கபலமாக இருக்கும் சார்ந்த சட்டத்தரணிகள், மாணவர்கள், ஏனைய அமைப்பினருக்கும் நமது இந்த நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இது தமிழ் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதுதான் நமது நோக்கம்.
அதை விடுத்து இந்த அரசாங்கத்தையோ தேசிய கொடியோ மதிப்பது நோக்கமல்ல என்பதை ஆணித்தரமாக இங்கு நாம் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அதுக்கு கவர் பண்ணி முன்னுக்கு நில்லுங்க லைன் அடே அப்படி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரமாக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவ ஒன்றிய தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் முன்னாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய தலைவர் இன்றைக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பல்கலைக்கழக மாணவர்கள் உரிமைக்காக தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை தேசிய ரீதியாக இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். மாணவர்கள் மீதான இந்த அடக்குமுறைக்கு எதிர்த்து இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் முன்றலில் அனைத்து மாணவர்களும் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டங்களை நாங்கள் ஆரம்பித்து வைப்போம். அடக்காதே அடக்காதே மாணவர்களை அடக்காதே அடக்காதே அடக்காதே